Hi friends, welcome to Nandini lectures. So next sum, fifth one, given a equal to 1, 2, 3, b 2, 3, 5, then c oda value 3, 4 and d oda value 1, 3, 5. So நமக்கு வந்து a, b, c and d oda values கொடுத்துட்டாங்க. நான் லாஸ்டா சொன்ன மாதிரி தான் நமக்கு என்ன அப்படின்னா இப்ப சொல்ல கொடுக்க போறது எல்லாமே வந்து வெரிஃபை தான். ஸோ ஃபைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்க சொல்ல போறது இல்லை. ஸோ இப்போ இந்த a intersection c cartesian b intersection d equal to a cartesian b intersection c cartesian d is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரி LHS ஈக்குவல் டு RHS சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணி ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் LHS ஈக்குவல் டு A intersection C cartesian B intersection D. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிறதா சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் என்ன இருக்கு, A intersection C. A ஓட வேல்யூ என்ன 1, 2, 3 intersection C ஓட வேல்யூ என்ன 3, 4 3, 4. ஸோ கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஏ பி சி டி ஓட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்ஹெச்எஸ் மட்டும் நம்ம சைடு எழுதி இருக்கோம். எல்ஹெச்எஸ்ல ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சியோட வேல்யூ எழுதியிருக்கோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுலயும் காமனா இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்செக்ஷனுக்குள்ள எழுத போறோம். இப்போ 1 இருக்கா இல்ல, 2 இல்ல. சோ அப்ப ரெண்டுக்கும் காமன் என்ன இருக்கு, நமக்கு 3 மட்டும் தான் இருக்கு. சோ 3 மட்டும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற பிராக்கெட்டை சால்வ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு சோ பிராக்கெட்ல அதுக்கப்புறம் ஃபைனலா கார்ட்டீசியன் வந்து பண்ண போறோம். நெக்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் D. B இன்டர்செக்ஷன் D. B ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2, 3, 5. 2, 3, 5. இன்டர்செக்ஷன் D ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 1, 3, 5. சோ இப்ப ரெண்டு இங்கே நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னா இன்டர்செக்ஷன் தான் இருக்கு. சோ இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிற வேல்யூஸ் எடுக்க போறோம். 2 இருக்கா இல்ல. நெக்ஸ்ட் 3 காமனா இருக்கு, நெக்ஸ்ட் என்ன காமனா இருக்கு 5. சோ இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் நம்மளோட LHS ஃபுல்லாவே. சோ இது தனியா ஃபைன் பண்ணியாச்சு, இது தனியா ஃபைன் பண்ணியாச்சு. இப்ப இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம், கார்ட்டீசியன் கண்டுபிடிக்க போறோம். சோ A intersection C கார்ட்டீசியன் B intersection D. சோ A intersection C ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கு செட் ஆஃப் 3. நெக்ஸ்ட் B intersection D. B intersection D ஓட வேல்யூ என்ன இருக்கு 3, 5. So 3, 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கார்ட்டீசியன் பண்ண போறோம். ஸோ கார்ட்டீசியன் அப்படின்னாலே நம்பர் ஆஃப் பாசிபிள் வேவ்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3, 3. நெக்ஸ்ட் 3, 5. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா LHS சைடு முடிச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து இப்ப RHS சைடு வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் RHS. இப்போ RHS ஈக்குவல் டு எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் தனியா A இன்டர்செக்ஷன் B C கார்ட்டீசியன் D. ஸோ ஆஸ் யூஷுவல் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா A கார்ட்டீசியன் B. ஓகேங்களா, ஸோ எடுத்தாச்சு. ஸோ ஏவோட வேல்யூ என்ன இருக்கு 1, 2, 3. 1, 2, 3. நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் B. B ஓட வேல்யூ நமக்கு இங்க என்ன இருக்கு 2, 3, 5. 2, 3, 5. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட்டீசியன் எவ்வளவு நம்பர் ஆஃப் பாசிபிள் வேவ்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இந்த 3ஓட கம்பைன் பண்ண போறோம்.
1,2, 1,3, 1,5. Two, 2, 2, 3, 2, 5. Next என்ன இருக்கு அப்படின்னா 3, 2, 3, 3, 3, 5. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஏ கார்டீசியன் பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சி கார்டீசியன் டி. சி கார்டீசியன் டி. சியோட வேல்யூ என்ன இருக்கு 3, 4. கார்டீசியன் டியோட வேல்யூ என்ன இருக்கு 1, 3, 5. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸ் எடுக்கிறோம். 3, 1, 3, 3, 3, 5. அடுத்து 4, 1, 4, 3. நெக்ஸ்ட் 4, 5. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ கார்டீசியன் பி ஃபைண்ட் பண்ணியாச்சு, இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சி கார்டீசியன் டி ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஏ கார்டீசியன் பி இன்டர்செக்ஷன் சி கார்டீசியன் டி. ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ண போறோம். ஸோ இன்டர்செக்ட் அப்படின்னாலே ரெண்டுல காமனா எது இருக்கோ சேம் வேல்யூ இருக்கோ ஸோ அதை மட்டும் தான் எடுக்க போறோம். இப்போ RHS ஈக்குவல் டு காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னு பாக்குறோம். ஸோ முதல் இங்க இருக்கு இந்த ரெண்டு வேல்யூ தான் செக் பண்ண போறோம். முதல் 1, 2 இருக்கான்னு பாக்குறோம், இல்ல. 1, 3 இல்ல. தென் 1, 5 பாக்குறோம். ஸோ 1, 5 இல்ல. 2, 2 ஸோ இங்கே பாத்திரலாம் 2 சீரீஸ் இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நெக்ஸ்ட் 2, 3, 2, 5. ஏன்னா இப்ப இந்த இடத்துல 2 இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம கண்டிப்பா மேட்ச் ஆயிருக்கும். இப்ப 3, 2 ஸோ இப்ப இங்க 3 இருக்கு, 3, 2 இருக்கா அப்படின்றத பாக்குறோம், இல்ல. நெக்ஸ்ட் 3, 3 ஸோ 3, 3 ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் 3, 5. ஸோ இப்போ 3, 3, 3, 5 எதோட வேல்யூ LHS வேல்யூ. ஸோ LHS equal to RHS, hence proved.